அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்வியல் சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். அது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு சில இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் பொதுவாக ஒரு கசப்பான மருந்து கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு இனிப்பான பொருளை சேர்த்து கொடுப்பாங்க வீட்டில எல்லாம். அந்த மருந்தோட கொஞ்சம் தேன் கலந்தெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அது கசப்பு தான், உண்மையிலே நடக்கிறதா. இதை தவிர்க்க முடியாதது. நீங்கள் இல்லை, நான் இல்லை, யாருனாலையும் தவிர்க்க முடியாது. பார்ப்போமா? இதில் சஸ்பென்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ரெண்டு நண்பர்கள் சந்திக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஒரு 2 வருடங்கள் கேப்ல சந்திக்கிறாங்க. ஒரு நண்பர் கேட்குறாரு, என்னப்பா ரங்கசாமி, போன 2 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது நல்லா ஹேர்லாம் சுருட்டியா இருந்து ஜம்முன்னு இருந்த, என்ன இவ்வளோ பால்டு ஹெட்டாக இருக்க, என்னாச்சு, எனிதிங் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறா. அப்படி அதுக்கு அவன், இல்லை இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பின்னால் உட்காருன்னு சொல்லி ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போய் ஒரு அமைதியான ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல சேர் இது போட்டிருக்கு, சிமெண்ட்டு இது போட்டிருக்கு, அதில் உட்கார வைக்கிறார். அவனுக்கு ஒன்றும் புரியல. நண்பனுக்கு, என்னப்பா சமாச்சாரம், என்ன எனிதிங் சீரியஸ்னு, பொறுமையாக கேளு, பொறுமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. உனக்கு தெரியுமாப்பா, நான் சொல்லிட்டு இருந்தேன் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன், தெரியுமான்னு கேட்டோம். ஆமாம் சொல்லிட்டு இருந்தேன், ரைட்டு, என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறதுக்கு முன்னால் நான் என்னுடைய பேங்க்கில் போய் மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி நான் வீடு கட்ட போகிறேன்னு சொன்னேன்னு, அந்த ஆள் ரொம்ப எந்திரிச்சு கை கொடுத்து சந்தோஷமாக கை கொடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படி நான் சொன்னேன், எனக்கு ஒரு 60 லட்சம் 70 லட்சம், நான் உங்களுக்கு 2 கோடி தர்றேன், ஏன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, 2 கோடி தரேன். ஐயா 2 கோடி கொடுத்தா திருப்பி நான் கட்டணும், எனக்கு ஒரு 60-70 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னோடனே, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு. முதல் லிஸ்ட்டு பிளான் அப்ரூவல். ரெண்டாவது லிஸ்ட் அந்த படம் போடுறவங்க, வரைபடம் போடுறவருடைய அந்த ஸ்கெட்சு, அதை அப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி 2-3 ஸ்டெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. இவர் நேரம் என்ன பண்ணுறாரு, போய் இந்த படம் போடுற இன்ஜினியர் பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவர் இல்லை, செகண்ட் டைம் போகும்போது இருக்காரு. பார்த்தோன்னே, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும்னு கேட்குறாரு. சார் இந்த மாதிரி நான், ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, 4 பேர், அதனால ஒரு 2 ரூம் அப்பார்ட்மெண்ட் போதுமே அப்படின்னாரு. அதுக்கு இல்லைப்பா, அப்படி வேண்டாம், கட்டுறீங்க, ஒரே இதை தான் கட்ட போகிறீங்க, அவன் சொல்கிறது பாருங்கள், ஒரு தடவை தான் கட்ட போகிறீங்க, அதனால் 3 ரூமாக கட்டிக்கிங்க, கீழே 2 ரூமு, மேலே 1 ரூமு, அப்புறம் கிச்சன் டைனிங் எல்லாம் வந்துடும் அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் பிளான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறான். 1 வாரம் டைம் எடுத்துட்டு இவர் ஆஃபீஸில் மத்தியானம் பர்மிஷன் போட்டு அங்கே போனப்போ அவர் இன்ஜினியர் வெளியே போயிட்டார். இன்ஜினியர் கீழே உட்கார பையன், சார் உங்களுக்கு வேலை நடந்துட்டுருக்கு, நீங்கள் நாளைக்கு வாங்க சார் அப்படின்னா. நான் இப்போ பர்மிஷனில் வந்திருக்கேன்ப்பா. நான், இல்லை சார் ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு வாங்கன்ட்டான். சரின்னு அடுத்த நாள் போகும்போது இன்ஜினியர் இருந்தார். இன்ஜினியர், சார் சில 2-3 டவுட் இருந்தது, அதுக்காக தான் வச்சேன். இந்த ரூம் சைஸு 16க்கு 10 வேணுமா, 17க்கு 10 வேணுமா, 20க்கு 10 வேணுமா? நான் சொன்னேன், என்னுடைய ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோதான், இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே எவ்வளோ ரூம் வருமோ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு நண்பர் சொல்லியிருக்கார். இல்லை நீங்கள் ஒரு முறை தானே கட்ட போகிறீங்க, கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலாமல்ல அப்படின்னு. இல்லைப்பா, நான் சொன்ன மாதிரி செய்யின்னு சொன்னேன்னா, அவர் இன்னும் 2-3 நாள் டைம் எடுத்து அந்த பிளான் கொடுக்குறாரு. அதில் ஆக்சுவலாக 5 காப்பி தருவாங்க. இவர் 5 காப்பி கொடுக்குறாரு. 5 காப்பியில் 4 காப்பியில் அவர் கையெழுத்து சீல் இருக்குது, 5 காப்பியில் இல்லை, ஒரு காப்பியில் இல்லை, மிஸ் ஆகிடுது. இவர் கொண்டு அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் கொடுத்தேன். அவர் திருப்பி பார்த்துட்டு, சார் ஒரு காப்பியில் சைன் இல்லை சார், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டார். சார் நீ உள்ளவங்கன்னு போய் மறுபடியும் அவரை பார்த்து 2-3 நாள் கழித்து சைன் வாங்கிட்டு கொடுத்து, அதுக்கு இவர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது, அவ்வளோ அமௌண்ட் கட்டினா தான் அவர் படம் போட்டு தருவார். அந்த படம் அவர் ரெடிமேடாக கொடுத்தாங்கணும். அதுக்கு எடுத்துகிட்ட ஒரு 25,000 ரூபா கொடுத்தாச்சு. அப்போ திருப்பி கொண்டு விட்டு கொடுத்தோன்னா ஈவோ சொல்கிறாரு, சார் ஒரு 1 வீக்கில் ரெடி ஆகிடும், போயிட்டு வாங்கன்னு நினச்சிடறாரு. அவர் சொன்னது 7ஆம் தேதி, 1 வீக்குனா 8ஆம் தேதி. 8ஆம் தேதி இவர் கரெக்டாக போய் நிற்கணுன்னா ஈவோ சொல்கிறாரு, சார் அந்த கன்சர்ன்டு கிளார்க்கு லீவு,
அவர் தான் எல்லா வேலையும் பண்ணணும், அதனால ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு வாரம். இப்படியே 6 மாசம் போச்சுப்பா. 6 மாசம் 6 மாசம் கழிச்சு ஒவ்வொரு முறையும் போறப்ப இவன் இல்லை அவன் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு வழியா ஈஓ பர்மிஷன் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, சார் எஸ்டிமேஷன் காஸ்ட்டு 60 லட்சம் வந்திருக்கு, இந்த 60 லட்சத்துல வந்து நீங்க ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃபீஸ் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளையா கொடுக்கணும்னா ஒரு 2% கொடுக்கணும் சார்ன்னு. 60 லட்சத்துக்கு 2%னா 12,000 ரூபாய். சரி, இந்த 12,000 வச்சுக்கோ, கொடுத்தாச்சு. அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்தோன்னா அதை கொண்டு பேங்க்ல கொடுக்குறாரு. பேங்க்ல கொடுக்கும்போது இவர் போகும்போது இந்த மேனேஜர் இல்லை, இன்னொரு மேனேஜர் இருக்கார். அவர்கிட்ட ஆரம்பத்திலேருந்து எல்லாம் சொல்லி அவர் வாங்கி பார்த்துட்டு, சரி சார் எவ்வளோ தரேன்னு சொல்லியிருந்தார் அவருன்னா 60 தரேன்னு இருந்தாருங்க. அப்படியா, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு போகும்போது அந்த மேனேஜர் ஏதோ ட்ரைனிங் போயிட்டார். ஒரு உதவி மேனேஜர் உட்காந்துருக்கார். அவர் சொல்ல, சார் அவர் வந்து அது வந்தார். இப்படியே ஒரு மறுபடியும் 4 மாதம் போய் அதுக்கப்புறம் வந்தோடனே அதுக்கப்புறம் மேசன் அவனை பிடிக்கணுமில்ல, மேசனை வந்து அந்த இன்ஜினியர் அக்கௌண்டோட மேசனை பிடிக்கிற அப்படி அந்த மேசன் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் சார்னு சொல்லி முதல்ல அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் வாங்கி ஆரம்பிக்கிறான். ஸோ வேலை ஆரம்பிக்கும் போது எல்லாம் சுறுசுறுன்னு சாமி பூஜை எல்லாம் போட்டெல்லாம் ஆரம்பிக்க போய் அது வேலை இழுத்து 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 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கையில் இருக்க காசு போச்சு, அது போச்சு, இது போச்சு, மனசில் இருக்க நிம்மதி போச்சு, எல்லாம் போய் கடைசியில் வீடு ஃபினிஷ் ஆகும்போது 75% தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. அவன் கொடுத்த அமௌண்ட்டில் 60 லட்சம்னு பேசுனதில் அவன் கொடுத்து 20 லட்சம் தான் கொடுத்துருக்கான். பாக்கி இருக்க 30 லட்சம் ரூபாய்க்கு அங்கே எங்கே நல்லா கடன் வாங்கி என்ன பண்ணி கடைசியில் கிரகப்பிரவேசத்தில் எல்லாம் மொய் வைப்பாங்கன்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணால் வரவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டப்பாவை கொடுத்துட்டு போகிறான். திறந்து பார்த்தா அதில் டீ செட்டு, அப்புறம் கத்தி கப்படா, அப்புறம் டம்ளர், இந்த மாதிரி ஐட்டம் தான். ஸோ அப்படி எல்லாம் முடிஞ்சு கடைசியில் கிரகப்பிரவை முடிஞ்சு பார்த்தா வெளிப்பக்கம் பூரா பூசலை, உள்பக்கம் பூசி குடி வந்துட்டாங்க. ஒரே சந்தோஷம், நம்ம வீட்டில் இருக்கோன்னு சொல்லி. கரெக்டாக 1 மாதம்னு பேங்க்லேருந்து அவர் கால் பண்ணுறாங்க. பேங்க்லேருந்து கால் பண்ணி, சார் இந்த உங்களுக்கு வந்து பில்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே இவர் கொண்டு போய் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோன்னா அவன் வந்து நான் சூப்பர்வைஷன் பண்ணுறேங்க. அவன் வந்து சூப்பர்வைஷன் பண்ணுறான்னு பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், சார் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் சார் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு 12,000 கொடுத்துருக்கு, மறுபடியும் ஒரு 5,000 கொடுத்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னா அவன் தேர்ட் பார்ட் ஆஃப் தி லோனை ரிலீஸ் பண்ணுறான். அந்த ரிலீஸ் பண்ணான்னா வாங்கி வீட்டுக்கு வரதுக்குள்ள வழியிலே எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போய் அவன் தலையில் இருக்க மயிர் பூரா போய் எந்த அளவு தலையில் மயிர் போனதுக்கு இதாண்டா காரணம் அப்படின்னு சொன்னோடனே அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டவன் சொல்கிறான், நல்ல வேலை அப்படின்னு சொன்னான். என்னடா நல்ல வேலை, நான் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன், நானும் அப்படித்தான் செய்ய போகிறேன் அப்படின்னோடனே இவன் பார்த்து செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடான். போய் ஒரு 2-3 நாள் கழித்து அவன் ஃபோன் பண்ணி பார்த்தான்ப்பா, இதில் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னால் இந்த மாதிரி இருக்குன்னா, அது ஒன்றும் இல்லை, இப்படி தான் பண்ணணும், நான் ஏற்கனவே இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். சொல்லி முடிச்சோன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு 2 பேரும் இதே மாதிரி வழியில் பார்க்கும்போது, என்னப்பா வேலை ஆரம்பிச்சிட்டேன்னொடனே இவன் சிரிக்கிறான். யார், இந்த தலை சொட்டான சிரிக்கிறான். என்னன்னு சிரிக்கிறான், இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அனுமர் ஒன்று சொல்லியிருக்காரு, யான் பெற்ற பெண் இன்பம் பெருக வையகம்னு சொல்லியிருக்காரு. ராமனை பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லியிருக்காரு. யான் பெற்ற துன்பம் பெருக வையகம்னு சொல்லும் மாதிரி யான் பெற்ற துன்பம் பெருக நீன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த சொட்டத்திலேயே இருக்கவன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சோடனே மெதுவாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு ஜாஸ்தியாகுது. சம்சாரம் ஓடி வருது. என்னங்க போகும்போது இப்படி போனீங்க, வரும்போது இப்படி சிரிச்சிட்டு வரீங்களே அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், நானும் வரைக்கும் சொன்னேன் இது பண்ணாதரான்னு சொன்னேன், அவன் கேட்கல. இப்போ பில்டிங் ஆரம்பிச்சிட்டான், படாது பாடு படுறான்னு சொல்லி கேட்கன்னு சிரித்து இப்படியே சாஞ்சு இப்படின்ட்டான். இடப்பக்கமே இறை நொந்ததன் தான் கிடக்கப்படுத்தான் கிடந்தொழிந்தாலே ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். இந்த ஐயா கடவுள் வந்து நம்மளை பார்த்து 2 சமயம் சிரிப்பார். ஒன்று வீடு கட்டும்போது சிரிப்பார். கடவுள் வந்து வீடு கட்டும்போது நம்மளை பார்த்து சிரிப்பார். 2வது நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நிச்சயம் பண்ணோம்னா அப்போ சிரிப்பார். அதை பார்த்து தான் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, வீட்டை கட்டிப்பார்
கல்யாணம் செய்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 வேலையும் சிரமமான வேலையும் தெரியும். இந்த சிரமத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே கடவுள் வந்து வீடை பார்த்தோன்னே சிரிப்பார். வீடையா கட்டுற பார் அப்படிம்பாரு. இதை விட என்ன கஷ்டம்னா, வீடு கட்டிட்டு இன்விடேஷன் கொண்டு கொடுப்பான்ல கிரக பிரவேசத்துக்கு, அப்போ இவனுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, அவனுக்கு வீடு இருக்காது. இவன் இன்விடேஷனை பார்த்தோன்னா அவனுக்கு எல்லா இடமும் எரியும். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? அப்படியா, கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு, எத்தனாம் தேதி கிரக பிரவேசம்? 20ஆம் தேதியா? ரைட்டு. 19ஆம் தேதி அடிச்சாயா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். இவன் எங்கே இருக்கானா அங்கேருந்து 450 மைலுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுருவான். பட் இவன் புது வீட்லேயும் இருக்க முடியாது. ஆக மொத்தத்தில் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்படித்தான் இருக்கு. சந்தோஷமாக வீடு கட்டணும் யாருமே இல்லை. உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியில், தாஜ்மஹால் மாதிரி ஒரு உலக அதிசயம் எதுவுமே கிடையாது. தாஜ்மஹால் எத்தனை பேர், கோடிக்கணக்கான பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகானுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அவன் இந்த தாஜ்மஹாலுக்கு நேரம் அந்த பக்கம் இவனுக்கு ஒரு சிறைமாய் கட்டி ஒரு ஜன்னலை மட்டும் விட்டுருக்கான் பையன், நீ இந்த ஜன்னல் வழியா பார்த்துக்கணும்னு சொல்லி. அவனுக்கே அந்த கதி. இப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன கதி வரப்போகுது? கடவுளே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.